நயன்மேம் கோவப்படுவாங்க, நல்லா உங்களுக்கு கோவம். எனக்கு அவங்களை அவ்வளோ பிடிக்கும். Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799657. நீ சூப்பராக இருக்கா, அழகாக இருக்கா, அழகாக இருக்காளான்னு கேட்பேன். நயன்மேம் அழகாக இருக்கா, உன்னோட அழகாக இருக்காளான்னு ஒரு லுக் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நயன்மேம் வந்துட்டு இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸிக்காக தன்னை வளர்ச்சிக்கூடிய ஆளும் கிடையாது. வெரி அப் ஃப்ரண்ட் ஹானஸ்ட் ஒன்று. அஜித் குமார் தானே போட சொல்றாரு, அந்த மாதிரி நயன்தாரான்னு போடு. இட்ஸ் வெரி குவிக் லேர்னர். அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு நினச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால அந்த ரெஸ்பெக்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறது த்ரூ தியர் பர்ஃபார்மன்ஸ். ஆரம்பில் வாங்க கைத்துக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு நயன்தாரான்ற பேர் கிடையாது, அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். ஹாய் பிரதர். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே, அண்ட் லாஸ்ட் டைம் மீட் பண்ணோம் டாக்கேம்ல சொன்ன மாதிரி மோனிகா அந்த பாட்டு டைம்ல மீட் பண்ணப்ப ஹாய் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் லைனு நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம், விஷுவலாக ப்ரெசென்ட் பண்ணும்போது நீட்டாக பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல ஃபேமிலி ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அண்ட் ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் பர்சனலாக உங்ககிட்ட வந்து கேட்டேன் இல்லையா. ஸோ அது மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது அது வந்து இப்போ ரிலீஸ் ஆன ரசகுல்லாவாக இருக்கட்டும், இல்லை இந்த ரிலீஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசராக இருக்கட்டும், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஐ திங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் சினிமா நீட்ஸ் அந்த ஃபீல் குட் அந்த ஃப்ளேவர் ஒன்று இருக்குன்னு தெரியுது. ஸோ ஹாய் ஆரம்பித்த ஒரு கதை ஒன்று இருக்கும். ப்ளஸ் எனக்கு இது ஒன்று சொல்லுங்களேன். இப்போ ஒரு லைன் எடுத்துட்டோம், அந்த லைன்லேருந்து டெவலப் பண்ணி அது ஒரு ப்ராசஸ் பண்ணி அது பண்ணுறதுக்குள்ளே அது எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்காது. ஏன்னா இதுக்கு மேலே லிரிக்ஸாக எழுதி நம்ம டேரக்டர்கிட்ட அப்ரூவ் வாங்கி அது பண்ணுவோம், அது வேறு. பட் இப்போ எழுதி அதை நம்ம டைரக்ட் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி விஷுவல் பண்ணி அது எப்படி இருக்குது அந்த ப்ராசஸ்? இல்லை, ஆக்சுவலி நான் இந்த ப்ராசஸ்க்காக தான் உள்ளே வந்தேன். ஓகே, லிரிசிஸ்ட் ஆகுன்றதான் ஐடியாலாம் கிடையாது. அது வந்துட்டு ஆட்-ஆன்ஸ் தான் எனக்கு. அதனால பழப்பு நல்லபடியாக ஓடிச்சுன்றதுனால அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அவுட் அண்ட் அவுட் டைரக்ஷனுக்கு மட்டும்தான் உள்ளே வந்திருந்தோம். எனக்கு அது இனிஷியலாக ஒரு சின்ன ஐடியா மட்டும் பிடிச்சிட்டு, இனிஷியலாக பிடிச்ச ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்லேருந்து ஒரு ஐடியா கிடச்சிது லைனுக்கு. அந்த லைன் கிட்ட இருந்து அந்த லைனை வச்சு ஓரளவுக்கு டெவலப் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் நயன்மேம்கிட்ட சொல்ல போகும்போது லைனை பெருசு விரிவாக்கப்படுத்தி எனக்கு கிடைக்கும்போது அது ப்ராசஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எனக்கு ஷூட்டிங்கை விட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரைட்டிங்கில் நம்ம யாரும் தடுக்கவே முடியாது, பண்ணவே முடியாது. நமக்கு தோன்றது அப்படியே கொட்டி எழுதி நல்லா எடுக்கலாம், நிறைய பண்ணலாம். ஏன்னா எடுக்க போது அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிற்கும். ஓகே, ஸோ அதனால் ரைட்டிங் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராசஸ். ஸோ எனக்கு அது எழுதி முடிச்சு அது எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு டவுட்ல எனக்கு இல்லவே இல்லை. நான் மண்டையில் வச்சுட்டு நான் இப்படி தான் எடுத்து காட்ட போறேன். சரி, நான் எனக்கு அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஃப்ரேமிங் சென்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நான் ஃப்ரேமிங்லாம் எனக்கு பெருசாக தெரியாது பிரதர். நான் அதெல்லாம் சினிமாட்டோகிராஃபர்கிட்டே விட்டுருவேன். என் கதையை சொல்லிடுவேன், சீனை என்கிட்ட பேசுகிற என் ஆடியன்ஸ்க்கு நான் என்னோட ஃபீலை புகுத்திடுவேன். ஓகே ஓகே, இதுதான் ஐடியான்னு சொல்லிடுவேன். ஸோ அதனால அவங்களுக்கு அது தெரிஞ்சிடும். ஸோ டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னா அவர் தனி டைரக்டர் தானே, டிஓபி தானே. ஸோ அவரால் ஆமாம் நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதை அவர் பண்ணி காமிச்சிருப்பா அப்படி. ஸோ அதனால எனக்கு அது ஈஸி. நான் என்ன எடுக்க போறேன், அந்த கேரக்டர்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு என் மண்டையில் ஒரு ஸ்கெட்ச் வச்சுப்பேன். அவ்வளோதான். அது நான் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வச்சுப்பேன். இந்த படத்துல இருந்து இது, இந்த படத்துல இருந்து இது. மேம் அவன் எழுதும்போது நான் சொல்லிடுறேன், மேம் நீங்க இந்த படத்துக்கு இதொன்று பண்ணிருப்பீங்க, எனக்கு இந்த மொமெண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சத்யன் வந்து படத்துல ஒரு இடத்துல பண்ணும்போது எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லணும். அதுக்கு நான் பிடிக்க வந்துட்டு அந்த ராஜா தான் எல்லாம் மூட்டு உட்கார்றே சார் இது நீங்க பண்ணிருப்பீங்க சார், எனக்கு இது வேணும் சார், நான் அப்படிதான் கேட்பேன். ஸோ நான் பார்த்து ரசிச்ச நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் எடுக்கணும்னு ஆசைப்படுற கோடி மொமெண்ட்ஸ் இருக்கு. அது வந்து 1000 மட்டும் கடன் வாங்கி நான் இந்த படத்துல போட்டுப்பேன். ஓகே, நீங்க யூஸ் பண்ண நீங்க சொல்ற இந்த பதில இருந்து எனக்கு புரியுதுன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஆமா, அவ்வளோ பேர்ட்டையும் ஒவ்வொரு மூமெண்ட் இருக்கு. ஆமா, ஐ திங்க் அதை வச்சு பண்ணாலே நம்ம கதையோட அதை சிங்க் ஆகி அவ்வளோதான். நான் அதான் அவங்க சொல்லுமே சொல்றேன், நான் எது சொன்னாலும் ரெஃபரன்ஸோடய சொல்றீங்க விஷ்ணு. ஆமா சார், நான் அதெல்லாம் இவ்வளோ பார்த்து ரசிச்சிருக்கேன், எனக்கு இது எல்லாமே மண்டையில் இருக்கு, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொட்டணும், எனக்கு காட்டுங்க, எனக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கணும். இல்ல பட் அதையே பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஓகே, எனக்கு இதுதான் மூடு, நீங்க இது ஒன்று பண்ணிக்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி ஒன்று வேணும். பட் ஆனால் நீங்க உங்க ஸ்டைல அது புதுசாக கொடுத்தீங்களோ கொடுத்துருங்க, எனக்கு அது லீஸ்ட் மினிமம் கேரண்டி இதுக்கு வேணும். ஓகே, இப்போ அது சத்யன் பிரதர்கிட்ட மட்டும் தானா இல்லை மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாத்துட்டையுமே? ஓகே, அவங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ ராதிகா ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்கும்போது எவ்வளவு நுணுக்கமா அதை நோண்டிட்டு இருக்கிறான் பாருன்றதான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. நீ இத்தனை படத்துல இருந்து நீ இதுதான் கவனிச்சா, இது நான் கவனிச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் சத்யன் சார் நான் சீன் அத்தனை பேர் இருக்கிற சீக்வன்ஸ் நான் சொல்றேன், இதுதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சத்யன் என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நீ இதை எடுத்து சொல்றீங்க, யாரும் இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. சைலன்சர் கேரக்டர் பண்ண அந்த அதுல இருக்குது வேணா சொல்லுவாங்க விஷ்ணு சார், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் சார்,
இது என் ஃபேவரட் அந்த செட்டப்லாம். ஓகே. அதனால எனக்கு இது வேணும், இந்த செட்டப்லாம் வேணும்னா அப்படிதான் கேட்பேன். எனக்கு பாக்யராஜ் சார்ட்ட பேசும்போது அதான் கேட்பேன். இப்போ ஒரு சில வார்த்தைகள்லாம் கிளாசிக் பாக்யராஜ் சார் வார்த்தைகள் தான். நான் அந்த வார்த்தையை மாற்றி போட்டா எனக்கு அதான் வேணும். ஓகே. நீங்க அந்த வார்த்தை அப்படியே பேசுங்கப்பா, அது எனக்கு அது வேணும்னு. பிரபு சார்ட்டையும் ராதிகா மேம்ட்டையும் நயன் மேம்ட்டையும் நான் 9 மேம் நயன் மேம்ட்டு அதான் கேட்பேன். எனக்கு வேணும் மேம், இதெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் நயன்தாரான்னு நான் பார்த்து வியந்த விஷயங்கள் இவ்வளோ இருக்கு. எனக்கு ஒவ்வொரு டிக் பாக்ஸை டிக் போட்டே வரணும் எனக்கு. இதை ஒன்று சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு யாடினி மோகனில் வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். கேட்பாங்க, அவன் தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கு போய் உட்காந்து பேசிட்டு, நீ சூப்பராக இருக்க, அழகா இருக்கா, அழகா இருக்காளான்னு கேட்பாங்க. நான் என்னமா அழகா இருக்கா, உன்னோட அழகா இருக்காளான்னு ஒரு லுக் இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் படத்தில் அதே மொமெண்ட் நான் வேற ஒரு சிச்சுவேஷனில் நான் யூஸ் பண்ண. ஓகே ஓகே. எனக்கு இது வேணும் மேம், இது எனக்கு வேணும் மேம், எனக்கு அது பண்ணணும்னு ஆசை. ஓ இல்லை, இது ஐ திங்க் ஒரு சிம்பிள் ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். அது ஆர்டிஸ்ட் அவ்வளோ சுற்றி இருக்கும்போது அது ஈஸியும் கூட. அது இல்லை சார், எனக்கு பிடிச்சது சார். நான் வந்து இந்த திடீர்னு முதல்ல தேட்டருக்கு கூட்டு போவாங்க, ஸ்பைடர்மேன் பார்க்கறதுக்கு, சிவாஜி பார்க்கறதுக்குலாம். நான் அப்பதான் அவ்வளோ தேட்டர் கூட்டு போக மாட்டேன். சரி. எங்கள் வீட்டில் சினிமா கூட்டு போகிறது கம்மி தான், எப்பயாச்சும் தான் கூட்டு போவாங்க. நான் கூட்டு போனேன். சிவாஜி ஃபஸ்ட் டைம் பார்த்து ஞாபகம் இருக்குது, ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட் டைம் பார்த்து ஞாபகம் இருக்குது. இது ரெண்டும் நான் தேட்டரில் போய் பயங்கரமாக ரசிச்சு பார்த்தேன். நான் எவ்வளோ வியப்பில் இருந்தனோ அதே தான் நான் செட்லேயும் இருப்பேன். ஓகே. எனக்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கேன். அதனால எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு கேட்டே தான். எனக்கும் அதே மாதிரி தான். இப்போ எனக்கு படமாக ஃபுல்லாக எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் இல்லை. எனக்கு அப்பா சின்ன வயசுல குட்டி பையன், ரொம்ப குட்டி பையன், எனக்கு 7 மணிக்கு கூட்டு போனாரு. அந்த கதவை உன்னு ஆனானுங்க. இப்போ சொல்றேன், எனக்கு விஷுவல் கண்ணு முன்னாடி வருது. எனக்கு எது கத்துனாங்க எதுன்னு தெரியாது. வயசு ஆகுதா இந்த மாதிரி விஷயங்கள் நான் நீங்க செட்ல விட்டீங்க, கூட்டு போய் நான் நரேஷன் பண்ண போறேன், கதையில போறேன்னா நான் இதே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருப்பேன். ஓகே. எனக்கு எனக்கு இதெல்லாம் பார்த்துருக்கேன், இதெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு இதெல்லாம் செஞ்சு பார்க்கணும், இதெல்லாம் பண்ணி பார்க்கணுன்ற ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் விட்ட குழந்தை மாதிரி தான். சந்தோஷமா ஜாலியா அப்படிதான் என்ன வேணா சொல்லலாம். நீ நரேஷன்ல ஸ்ட்ராங்கா இல்ல அந்த பவுண்ட் கொடுத்து நீங்க படி அப்படிங்கிறது? நான் நரேஷன் நான் நரேட் பண்ணுவேன். நான் ஒரு நாடகம் போட்டு காமிச்சிடுவேன் மொத்தமா, இதுதான் நான் பண்ண போறேன், நடிச்சு கிடிச்சு அழுது பாட்டை போட்டு ஆடி பண்ணி காமிச்சிடுவேன். எப்படிலாம் விற்க முடியுமோ அவ்வளவு தூரம் வித்துருவேன். 9 மேம் நிறைய விமர்சனம் நெகட்டிவா இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஷூட்டிங் போறது, இப்போ வந்து 2 குழந்தைங்களை வச்சிருக்காங்க, அதனால வந்து லொக்கேஷனே வேற இடத்துல இருந்தாலுமே இவங்களுக்காக இங்கே செட்டு போட சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனே ஒரு நிறைய பேர் கிரியேட் பண்றது அதெல்லாம் இருக்கு. அது வந்து ஆப்வியஸா அவங்களும் பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க சொல்லும்போது தான் கூட பழகிருக்கீங்க, அது எப்படி அப்படிங்கிறது தெரியும். நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனா கேட்கல, இது அது எப்படி அது கட்டமைக்கப்படுது இப்படி ஒரு நெகட்டிவ் அவங்கள சுத்தி? 9 மேம் வந்துட்டு இந்த மீடியா ஃப்ரெண்ட்ஸிக்காக தன்னை வளர்ச்சக்கூடிய ஆள்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி அப்ஃப்ரண்ட் ஹானஸ்ட் உமன். நான் பார்த்துருக்கேன் தான். அவங்க நிறைய டப்புன்னு கோவம் வந்துடும், அவங்களுக்கு காட்டிடுவாங்க. அதனாலே வந்துட்டு இப்போ சித்தம் மாற்றி எழுதுறவங்களும் வேற மாதிரி மாற்றி எழுத தோணும். அந்த மாதிரி நிறையா ஃபேக் ப்ரொபகேண்டா செட் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஆமாம், அவங்களுக்கு கோவம் வரும். 9 மேம் கோவப்படுவாங்க. நல்லவங்கப்பா, நல்லவங்களுக்கு கோவம் வரும். எனக்கு அவங்கள அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவங்க கோவப்பட்டு காமிச்சா பிடிக்கலன்னா மூஞ்சிக்கு தான் சொல்லுவாங்க, இது ஒர்க் அவுட் அவ்வளோ பிடிக்கலன்னு. ஆனால் இந்த பக்கம் போய் பின்னாடி வேற ஒன்று பேசுறது, அந்த பக்கம் சொல்லதான் கிடையாது. அதுதான் நயன்தாரா. இங்கே என்ன இருக்கோ அதே தான். நீ எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்ல முடியும். நான் சும்மா ஃபேக்காக அவங்களோட சிரிச்சு எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல எனக்கு மனசு வராது. அண்டு ஷீஸ் அந்த ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கு பிடிச்சி நிற்கிறதும் சரி, எல்லாம் பண்ணுறதும் சரி, அதெல்லாமே இருக்குது. அண்ட் ரெண்டாவது, மேம் வந்து எனக்கு இதை பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை பண்ண வைக்கிறதுக்கான வேலையை மேம் பண்ணிடுவாங்க. ஓ, எனக்கு நாளைக்கு ஒரு நாள் ஷூட்டு, இன்னைக்கு நான் பண்ண முடியாது, நாளைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா, நாளைக்கு 9 மேம் வராங்கன்னா ஷூட்டிங் நடக்கும் அங்கே. அதுக்கு நான் போய் கெஞ்சி கூத்தாடி ஐயோ முடியலன்னு ப்ரெஷர்லாம் என்கிட்ட வராது. ஏய் இன்னைக்கு இல்லை, நாளைக்கு எடுத்துக்கலாம், நான் பண்ணி தரேன், ஆனால் பண்ணி நடத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சார். அதான் சூப்பர் ஸ்டார் சார், லேடி சூப்பர் ஸ்டார்னு சும்மா எல்லாம் கிடையாது சார். அவங்க இப்போ சொல்ல வேணாம்னு சொல்றாங்க, அதெல்லாம் பேர்லாம் போட வேணாம். ஆமா, அது ஏன் அவங்க அதெல்லாம் போட வேணாம், எனக்கு நயன்தாரான்னு போடு அவ்வளோதான். அஜித் குமார் தானே போட சொல்றாரு. அந்த மாதிரி நயன்தாரான்னு போடு அவங்க சொன்னாங்களா? இல்லை நான் சொல்லுவேன் போட்டுருவாங்க. அந்த மூடு தான் அவங்க ரொம்ப ஹானஸ்டா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அத்தனை விமர்சனங்கள் வந்து சேருது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொன்னது என்னன்னா, இப்போ அவங்க இண்டிவிஜுவல் இந்த ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது எனக்கு பிரிக்கிறது அது பிடிக்காது எனக்கு. பட் ஒரு கமர்ஷியல் சொல்லணும்னா சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஃபீமேல் ஓரியன்டட் அவங்க தனியாக எடுத்து பண்றது, ஐ திங்க் அது படங்கள் அது கமர்ஷியலாக சக்ஸஸாக ஓடாட்டியுமே அது என்னோட ஃபேவரட் படம் மாதிரி இருந்தது. நான் எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். இப்போ அன்னபூர்ணியா இருக்கட்டும், டோராவா இருக்கட்டும், அறம் ஆப்வியஸாக ஹிட், அறம் கமர்ஷியல் வைஸ் நல்லா சார். ஐரா, ஆமா, அதிக நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஏன் அவங்க டாப் இருக்கிறாங்கன்னா,
வேற யாரும் ஒரு குழம்பு அவங்கள கொடுத்தது கிடையாது வரைக்கும். சரிங்களா? நானும் நொடிதான் வந்து சேதனாவே இருப்பார் பயங்கரமா. ஆனா அது நயன்தாராவோட உச்சம் பயங்கரமா இருக்கும். மேம் அறம் ஆ வேற யாரும் அறம்லாம் கொடுத்தது கிடையாது. Yeah. நயன் மேம் பொலிட்டிக்கலி சுத்தி அவ்வளவு இருக்குது அது. அவ்வளவு சூப்பரா ஸ்ட்ராங்கா ஹோல்டு பண்ண அந்த இடத்த நயன் மேமால கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அவங்க தனியா இப்போ மூக்குத்தி அம்மன் வேற யாரும் கொடுக்க முடியாது. மேமால கொடுக்க முடியும். அவங்க தான் அதுக்கு பார்ட் 2 அடிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால எனக்கு அந்த ஸ்கோப்ல மற்ற ஹீரோயின் சொல்றாங்கன்னா மற்ற ஹீரோயின் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஐராவும் இருக்கு. ஏன்னா ஐரால ஒரு கேரக்டர் நார்மல் நம்ம பார்க்குற நயன்தாரா, இன்னொரு நயன்தாரா பிளாக் அண்ட் ஒயிட்ல அது பண்ண வேண்டிய அவசியம் கமர்ஷியலி அவங்க கொடுக்குற ஸ்கோப் அவங்க வயபிளா எடுக்கிற விஷயங்கள் வந்து பெருசு. ஓகே. அது நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. இவங்க பண்ணி முடிச்சுட்டு வேற ட்ரை பண்ண போயிருக்காங்க. அதுதான் வித்தியாசம். அதனால தான் நான் மேம்கிட்ட சொல்லும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லுவேன், ஷீ கேன் புல் ஆஃப். ஏன்னா நான் அன்னபூர்ணால எவ்வளோ டைம் பார்த்துருப்பேன்னு தெரியும். ஏன்னா ஃபுட் எமோஷன் அப்படிங்கவும் அது ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், ஒரு மாதிரி செட்டாக அது போயிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபேக்டரி சொல்றீங்க இல்லையா, இப்போ அந்த ஃபேக்டரி அப்படியே ராதிகா மேம் ஏன்னா அப்படியே வரலாம். ஏன்னா இப்போ ரிலீஸ்க்கு அப்புறம் தாய்க்கிழமை ரிலீஸ்க்கு அப்புறமா அவங்களோட ரீஜன் வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்களோட ரீச் தெரியும். பட் தாய்க்கிழமைக்கு அப்புறமா அந்த ஒரு 40 மினிட்ஸ் அந்த ஹோல்டுனாலுமே அவங்க தான் ஹோல்டு அப்படிங்க. அந்த லாஸ்ட் ஒரு ஷாட் போதும் மொத்த படத்துக்கு. ஸோ ராதிகா மேம் ஐ திங்க் இப்போ எப்படி நீங்கள் நயன் மேம் சொல்றீங்களோ அதே மாதிரி தான் ராதிகா மேம் சொல்ல நினைக்கிறேன். ஸோ ராதிகா மேம் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நல்லா படிப்பாங்க. அந்த வேவ் லெங்த் மேட்ச் ஆகும். கோப்பறதும் கத்துறதுனால மட்டுமே ஒருத்தவங்க போல்ட் ஆயிட மாட்டாங்க. அவங்களோட ஆளுமை வந்துட்டு அவங்களோட நடைபாட்டில் தெரியும். இப்போ நயனுக்கும் நான் அதான் சொல்லுவேன், நயன் மேம் கோவப்படுவாங்க. ஆனால் அவங்க பவர் எங்கே இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சு அவங்க கூட மற்றவங்களை பார்த்துக்கிறது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, ராதிகா மேமும் அதே தான். ஷீ இஸ் வெரி போல்ட் லேடி. நீங்கள் யூ கான்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தம். ஸோ அந்த வேணுமோ அதை மட்டும் அந்த வேலையை போட்டுப்பாங்க. அந்த வேலையை போட்டு அவங்க ரொம்ப அண்ட் அவங்க பெர்ஃபார்மர், ஷீ இஸ் அ வெரி குட் பெர்ஃபார்மர். அதுதான் அது எண்ட் ஆஃப் த டே வந்து நின்று போகுது. நீங்கள் என்ன வேணால் ஆஃப் கேமரா இருந்துட்டு போகலாம். ஆக்ஷன் சொன்னதுக்கப்புறம் ஆன் கேமரா நீங்கள் என்ன கொடுக்க போறியோ அதுதான் உனக்கு பாராட்டி மதிப்பி வாங்கி தரும். நீங்கள் தாய்க்கல்ல சொன்னீங்களா 40 நிமிஷம் ஹோல்டுன்றது, அந்த 40 வருஷத்துக்கு இன்னொரு 40 வருஷம் நிற்கலாம். அவங்க அந்த ஹோல்டு எடுத்துருவாங்க. ஏன்னா கேமராவுக்கு முன்னாடி அவங்க யாருக்கும் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குற ஐடியாலே கிடையாது. நீங்கள் நான் தாண்டான்னு சொல்லி காட்டுறதுல அவ்வளோ ஆசைப்படுறாங்க. அதுதானே சார் வேணும். நான் இங்கேருந்து நான் சீக்வன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சரி, ஷீ இஸ் வெரி குவிக் லேர்னர். அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துட்டு கண்ணை மூடிட்டு நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ரெஸ்பெக்ட் அவங்க ஏர்ன் பண்ணுறது த்ரூ தியர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே. நான் அதே தான் நயன் மேம்க்கும் சொல்லுவேன். நீங்கள் அறம்ல வாங்குற கைத்தட்டு உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு. நயன்தாரான்ற பேர் கிடையாது, அந்த பர்ஃபார்மருக்கு தான், கலெக்டர் ரூலுக்கு. ஸோ அதனால தான் சார் இவங்க இங்கேருந்து மீடியாவில் என்ன வேணால் நெகட்டிவிட்டி த்ரோ பண்ணிக்கலாம், ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணலாம், தப்பே இல்லை. அவன் பாயிண்ட் ஆஃப்ல அவன் அப்படி பார்த்துருப்பான் போல் இருக்கு. அதனால அவங்க அப்படி மாதிரி எடுத்து காட்டுறாங்க. பெர்ஃபார்மன்ஸாக அங்கே வந்து நின்று பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கடிச்சிருவாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க. ஆமாம் சார். ஓகே, இது கியூரியாசிட்டியில் கேட்குறேன், உயிர் உலகி ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அவங்கள வருவாங்க சார். அதான் எனக்கு நீங்கள் மற்ற செட்டில் சொன்னதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. எங்கள் செட்டுக்கு வருவாங்க, வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. எப்படி நான் எப்படியும் ஒவ்வொரு ஷார்ட்டை நவுத்துறதுக்கான டைம் இருக்கும். இப்போ நான் இங்கேருந்து ஒரு சீக்வன்ஸ் முடிக்கிறேன்னா இப்போ 15-20 மினிட்ஸ் டைம் இருக்கும். அந்த கேப்பில் அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே, நான் ஷார்ட்டுக்கு என்ன குடுன்னு ஓடி போயிட்டு வருவாங்க. போயிடலாம் வரலாம், அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க அந்த டைமும் இருக்கு, இந்த டைமும் இருக்கு. வருவாங்க. அவங்க எப்பவுமே வர்றதும் கிடையாதுல்ல. அவங்க எப்படி 10 நாளுக்கு ஒரு தடவை இல்லாட்டி எங்கேயாச்சும் போயிட்டு இருந்தோமோ வருவாங்க, போவாங்க, பார்த்துட்டு போயிடுவாங்க. எனக்கு எடுக்க வேண்டியது அவ்வளோ இருக்கு. இந்த டைம்ல கேப்ல நீங்க 10 நிமிஷம் கேப் விட்டீங்கன்னா நான் செட் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளோதான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557.